ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஒழுங்கா சொல்லிடு. இல்ல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. எது? சின்ன தப்பா? இல்ல அகிலா, பெரிய தப்பு தான். பட் நான் தான் அதுக்கு சாரி கேட்டேன்ல. ஓ, அப்ப நான் அந்த மாதிரி பண்ணிட்டு சாரி கேட்டா ஓகேவா? இப்பெல்லாம் பேசாத அக்கி, ப்ளீஸ். ஏய், நீ எதுக்கு கிட்ட வரேன்னு தெரியும். போ, பின்னாடி போ. ஃப்ராட். ஓகே, இங்க பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா ஃப்ராடுன்னு மட்டும் சொல்லாத. ஓ, அப்படியா? அப்ப நீ என்ன பண்ண அவங்க கிட்ட சொல்லு. அவங்களே நீ ஃப்ராடா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டோம். இவங்க கிட்ட? ஓ, அவங்க கிட்டயா? சரி, சொல்றேன். அக்கி, கண்டிப்பா சொல்லணும். ஏய், எடிட்டர், அந்த சீனை கொஞ்சம் போடுங்க. டேய், ஏன்டா நீங்க வேற என்ன சோதிக்கிறீங்க? எங்க சீனை போடுங்கடா. ஏய் வருண், ஏப்பா? கொஞ்சம் உள்ள வரியா? ஏய், கொஞ்சம் வேலை இருக்குடி. ஏய், இப்ப வரப்போறியா இல்லையா? வர இரு. Awesome. Oh. அடி போலி. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதோ வந்துட்டேன். என்னடி இது? என்ன ஓவரா இமேஜின் பண்ணிட்டியா? புடவை கட்டியோட தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரல. ஓகே, இப்போ ஒன்று கெட்டு போகல. நீ கழட்டு, நானே வேணா திரும்ப கட்டி விடுறேன்னு. ஆஹா, நீ என்ன பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காது, எனக்கு டைம் ஆச்சு. ஓகே, ப்ளீஸ் டி, ப்ளீஸ். டார்ச்சர் பண்ணாத வரும், நான் கிளம்பணும். நான் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என் மூடை மாற்றிட்டு இப்போ நான் டார்ச்சர் பண்ணுறேங்கிற. போ, கிளம்பு. என்ன பேபி, கோச்சிட்டியா? பரவாயில்ல, கோச்சிக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே, ப்ளீஸ் ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நைட்டு பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டி. அக்கி, டேய், கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? காஜி சீ. காஜா? கேட்டிங்களா ப்ரோ? நமக்கு வந்தா காஜா, இவங்களுக்கு வந்தா ஃபீலிங்ஸ் தான். என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். எபிசோட் கிளைமேக்ஸ்ல தெரியும் எது உண்மைன்னு. ஏய், அடுத்த சீனை போடுங்கடா. வருண், நான் ஒன்று சொல்லிட்டா? ரவுண்டு போகலான்னு சொல்ல போகிறேன். அது இல்லடா, வேற நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போலாமா? ஓகே, நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஏய், நான் மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஏன் அக்கி, நான் உன்னை கழட்டி விட்டுறேன்னு பயமா இருக்கா? எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடா. ஓகே, நம்ம கமிட் ஆகும்போதே நம்ம ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டோம், லிவின்ல தான் இருக்க போறோம்னு. இப்போ சடனாக வந்து கல்யாணம் பண்ணோம்னா? எனக்கு புரியுது, ஆனா என்னோட சிச்சுவேஷனே நீ என்ன கொஞ்சம் சிச்சுவேஷன்?
எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்லடா. இப்போ நீ ஏன் கல்யாணம்னா எனக்கு பயப்படுற? கல்யாணம்லாம் வேணான்னு தோணுதுடி. இப்போ எனக்கு வேணாம். என்னதான் பிரச்சனை? தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன விட்டுரு. நான் டேய், சொல்றேன் என்ன? கொஞ்சம். வருண் Stop வருண் it. இப்போ நீ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற? வருண் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் என் வீட்ல என்ன சொல்றது இப்போ? வேற நல்ல மாப்பிள்ளையே பார்க்க சொல்லு. என்ன விட்டுரு. என்ன சொன்ன? உன்னை கேட்டு செக்கிலா. என்னால் திரும்பலாம் சொல்ல முடியாது. அப்ப நான் உன் லைஃப்ல இல்லைன்னா உனக்கு ஓகேவா? அதையும் நீ தான் டிசைட் பண்ணு. இங்க பாரு வருண், நம்ம கல்யாணம் பண்ணாலும் தனியா தானே இருக்க போறோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அகிலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு கன்வின்ஸ் பண்ணாத. சரி, எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேணாம். தப்பு என் மேலதான். சாரி. அக்கி, அக்கி ப்ளீஸ். அக்கி, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி. உன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் அதுக்காக லைசன்ஸை கல்யாணம் பண்ணணுன்றது தான் எனக்கு பிடிக்கல. லவ்னா ட்ரஸ்ட் வேணும். ஓகே, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, ஓகே. நான் எங்க வீட்ல சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். That's my girl. இதுல இவருக்கு கல்யாணம்னு சொன்னா கோவம் வேற வருது. ப்ரோ, நீ அடுத்த சீனை போடு ப்ரோ. இவ வேற. அந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. எது? என்ன சொன்ன? இல்ல வருண், எனக்கு 3 வாரமா டேட் தள்ளி போகுது. ஏன்டி இத்தனை நாள் இதை சொல்ல? இவ்வளோ அசால்ட்டா இருக்க? சேஃப்டியா இருக்கு தெரியாது உனக்கு? ஏய், அப்போ உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? நினச்சேன். என் ஃப்ரெண்ட் அப்பயே சொன்னான், இந்த பிராண்ட்லாம் நம்பாதறான்னு. இந்த மரம் மண்டைக்கு தான் ஏறல. இப்போ என்ன பண்ணலான்ற? என்ன பண்ணலானா? பாவம் தான் பண்ணும். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஓகே ஓகேம்மா, ப்ளீஸ் டீத்தம், நான் சொல்கிறது நிமிஷம் கேள. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. இப்போ வரைக்கும் நான் எதுவும் செட்டிலும் ஆகலை. இந்த வீடு இது எல்லாமே உன்னோட இன்கமில் தான் போயிட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம குழந்தைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. கஷ்டம் இல்லை? இந்த படத்தில் வந்ததெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் விட செம்ம க்யூட்டா நிஜமா 2 இல்லை 1.5 வருஷத்துலேயே. ப்ராமிஸ் டீத்தாமோ, என்னை நம்ப. என் குட்டி பாப்பா இல்லை, புஜ்ஜி குட்டி இல்லை. சரி, ஓகே. என்னை எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிடுறல்ல? அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு இந்த 2 முட்டை கொண்டோட ட்வின்ஸு, 2 குட்டி பாப்பா. ஓகே. ஐயோ, தேங்க்ஸ் டி அழகி. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு. என்ன? சொல்லுவேன், ஆனா நீ கோச்சு கூடாது. கோவப்படுற அளவுக்கு என்ன சொல்ல போற? உங்கள் வீட்டில் ஃபாரின் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? பார்த்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஓஹோ, சும்மா தாண்டா சொன்னேன். உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத. அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கல. அகிலா இல்லைன்னா ஷகிலா, போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொன்ன? உன்ன ஏய், சும்மா சொன்னேன். சொல்லுவடா. சரி, சாரி. இன்னொரு டைம் அப்படி சொன்ன கொன்றுவேன். சரி, நீ சொல்ல வந்தது சொல்லு. ஆக்சுவலி 1 மந்த் மும்பை போறேன். ஆஃபீஸ்ல இருந்து ட்ரைனிங் வர சொல்லியிருக்காங்க. ஏய், சான்ஸே இல்லை. என்ன காமெடி பண்றியா என்ன? 1 மாசம் தானடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா?
என்னடி பேசுற? ஒரு மாசம் நீ இல்லாம எப்படி? ஏய் எனக்கும் தாண்டா கஷ்டமா இருக்கு, வேற வழி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வேணா உன் கூட வந்துட்டுமா? ஆபீஸ் யார் போவா? உங்க தாத்தாவா? ஆமால. ஏய் ஒரு பெட்டர் ஐடியா. என்ன? நான் வேணா மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிட்டா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்புறம் நான் மெடிக்கல் லீவ் எடுக்கணும். இதெல்லாம் நீ மெடிக்கல் லீவ் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. மெடிக்கல் ஷாப் சீ, எப்படா இப்படிலாம் பேசுற? அது நீ இருக்கில, அது அப்படியே வருது. வரும் வரும், வாயில சுடு போட்டா நல்லா வரும். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்லை இன்னொரு கவுண்டர் தோணுச்சு, சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சிருப்பன்னு எனக்கு தெரியும். உன்னை அடிச்சிடுவேன். அடிக்காதடி. எனக்கு ஸ்டேலாம் ஆஃபீஸில் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீ அதை பற்றி ஒரி பண்ணாத. நீ டைமுக்கு சாப்பிடணும், ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? டைம் ஆச்சு. சரி நான் போட்டுமா? இப்போ ஒன்று கெட்டு போகல, போயே தான் ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய் 30 days தானடா, இப்படி இங்கக்குள்ளே போயிடும். 30 days? நீ நானும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை, தெரியும்ல. நிஜமாவே நீ ஃபீல் பண்றியா, இல்ல ஜனராஜ் மாதிரி நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு என்ஜாய் பண்ண போறியா? சரி கேர்ள் ஃப்ரெண்ட் போதுமா? மேடம் டைம் ஆயிடுச்சு, வாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கிளம்புமா? சரி போ, ஞாபகமாக ஏதாவது கொடுத்துட்டு போ. ஞாபகமா? ஒரு நிமிஷம். விஜய் டிவி அதிகமாக பார்க்குறல்ல, ரொம்ப வர்ஸ்டாக காமெடி பண்ணுறது, இரிட்டேட் ஆகுது. சரி இந்த முத்தத்தோட ஈரம் காயறதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன், சரியா? இங்கேயும் கொடுத்தா சீக்கிரம் காஞ்சிரும், காயாத எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். நீ என்ன பிளான் பண்ணுறன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா போயிரு. ஏய் ப்ளீஸ் டி. சீக்கிரம் வந்துருவேன்டா, பை. லவ் யூ. அக்கி, இந்த முத்தத்தோட ஈரம் காஞ்சிருச்சு, ப்ளீஸ் வந்துடுறேன். ஏய் ஒத்த வாங்குவ. ஏங்க எவ்வளோ நேரங்க உங்கள் ரொமான்ஸில் ரூமில் வச்சுக்கோங்க, எல்லாமே இங்கேயே பண்ணிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் வீடியோ கால் வச்சுக்கோங்க, சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு. அக்கி பை, மிஸ் யூ, லவ் யூ டா. பை முன்னாடி பாய். அச்சாம்பார் ஒரு எக்ஸே அச்சாம்பார். ஹலோ, என்ன நான் எல்லாமே ஜாலியா இருக்க போல? ஏன்டி நீ வேற, எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா உன்னை? நம்பிட்டேன், சும்மா உருட்டாதடா. ப்ராமிஸ் பேபிமா. சரி சரி போய் கதவை தர. ஏய் வந்துட்டியா? எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. போய் தோறடா. ஏன்டி? ஒரு சர்ப்ரைஸ் பர்சன் வந்திருக்காங்க. சர்ப்ரைஸ் பர்சனா? யாரு? என்ன வந்துட்டாளா? ஹாய். யாரு இது? ஏய் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஜான்சி சொல்லிருக்கேன்ல, அவதான். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது? உன்னை இன்ட்ரோ பண்ணிக்கோடா. ஹாய், ஐம் வருண். ஜான்சி. என்ன பல்பா? இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே அவளை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடு. என்னடி சொல்ற? அவளை உள்ள கூப்பிட்டு உட்கார வேடா, எல்லாத்தையும் சொல்லிட்டே ப்ளீஸ் இருப்பாங்களா? சொல்லு. உள்ள அனுப்பிச்சிட்டேன். எதுக்கு இங்கே வந்திருக்கா? அவளுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூடா, 1 வீக் நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறா. 1 வீக்கா? அக்கி சான்ஸே இல்லை, காமெடி பண்ணிருக்காது. அவ உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாடா. ஏய் எனக்கு புரியுதுடி, நீ இருந்தா கூட பரவாயில்ல. இங்க பாரு, நீ கம்முன்னு அவளை வேற ஏதாவது பிஜியில் தங்க சொல்லு. என்னை நம்பி வந்துட்டாடா, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி ஓகே, ஆனால் 1 வீக் தான், அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. ஓகே பேபி, தேங்க்ஸ். ஓகே பாய். ஏய் ஒரு நிமிஷம், அவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், நீ எதுக்கும் பார்த்துரு. ஹலோ மேடம், கராத்தேல நாங்கள் பிளாக் பெல்ட் தெரியும்ல. ஏண்டா பாண்டி பஜார்ல பிளாக் பெல்ட் வாங்கிட்டு கராத்தே பெல்ட்னு பொய்யா சொல்ற? சரி சரி விடு விடு, அவமானப்படுத்தாத. அப்படிட்டு அவளை பார்க்குறேன்.
சரி ஓகே ஓகே பாய் பாய்டா பாய். ஹேய், உன் ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்ற? காஃபி ஆர் டீ? காஃபி எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் போதும். தண்ணியா? ஷியோர்? ஷியோர். ஓகே. இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சிப் பண்ணிட்டு தாங்க. புரியல. சிப் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஏன் நீயே குடிக்கலாம்ல? இவ்வளோ வேணாம், குடிங்க. இல்லைப்பா, வேணுன்ற அளவுக்கு குடிச்சிட்டு மீதி வச்சிடு. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் சிப் பண்ணிட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம். கொடுங்க. ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஓகே பரவாயில்ல, எங்கிட்டே பிக்கல் இருக்கு. உங்களுக்கு வேணுமா? இல்லை வேணாம். அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சு குடிங்க. ஐயோ, தயவு செஞ்சு வேணாம். ஆக்சுவலி நைட் கிளைமேட் நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால தான். தப்பு இல்லை, நீங்களாம் குடிக்கலாம். ஆமாம், என் ரூம் எங்கே இருக்கு? உங்களுக்கு ரூமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ரூம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏசி இருக்கா? இருக்கு. ஆக்சுவலி நான் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன், அதனால தான். ஓ, பார்த்தாலே தெரியுது. இங்கே ஸ்மோக் ரூம் எங்கே இருக்கு? ஸ்மோக்கிங் ஜோன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மேலே பால்கனி இருக்குது, நீங்கள் அங்கே போய் தம் அடிச்சுக்கோங்க. வாங்களேன் போகலாம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இல்லை, நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்க்கணும். இட்ஸ் ஓகே. சரக்கு எடுத்தா ஊத்தனா அடிச்சா இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல. ம்